ஆயிடுச்சு அப்படின்னு அந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்களா? நோ ஹோப் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்களா? இல்ல உங்களை பார்த்து உங்க கூட பழகுறவங்க இப்படி சொல்றாங்களா? சாரி, இனிமே நீ எழும்பவே முடியாது நான் நினைக்கிறேன், ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா அது ரொம்ப வித்தியாசமா இருக்குது, அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். லாசரு மரித்து போய்தான். தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து 4 நாள் கழிச்சு வாராரு. 4வது நாள் ஆமென், லாசருவை உயிரோட கூட எழுப்புறார். ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. லாசரு மரித்து போய்விட்டான். மரித்து போனவன் எப்படி உயிரோட வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. அவங்க குடும்பத்துல ஒரு ஆண் மகனாய் இருந்து குடும்பத்தை பார்க்கக்கூடியவன் எல்லாவற்றையும் இழந்து, சொல்லுவாங்களே குடும்பமே நடுத்தருவில் வந்து நின்னுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த குடும்பம் தள்ளப்பட்டுச்சு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்தார். அப்பொழுதுதான் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரித்து போன லாசருவையே உயிரோட தேவனால் எழுப்ப முடியுமே, ஆனால் செத்து போயிருக்கிற சரீரத்தை உயிரோட எழுப்ப முடியுமானால் உங்க பிரச்சனை ஏன் தேவனால மாற்ற முடியாது? நீங்க விசுவாசிங்க. உங்க சூழ்நிலை ஏன் தேவனால மாற்ற முடியாது? நீங்க விசுவாசிங்க. ஏன் உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு ரொம்ப அழுது கொண்டிருக்கீங்க? தேவனால என் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும் என்று விசுவாசிங்க. என்னுடைய பிரச்சனைகளை மாற்ற அவரால் முடியும் விசுவாசிங்க. என்னுடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் அவர் தலைகீழாக மாற்ற முடியும் விசுவாசிங்க. ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே முடியும் விசுவாசிங்க. லாசருவை உயிரோடு எழுப்பினது உண்மையானால் உங்களையும் கர்த்தர் எழுப்ப உண்மை உள்ளவராக இருக்கிறார். விழுந்து போயிருக்கிற உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். துக்கத்தோடு இருக்கிற உங்க துக்கத்தை மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி உங்களை ஆனந்த களிப்பாக மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு என்ன தேவை? விசுவாசிக்க வேண்டும். தேவன் என் பிரச்சனைகளை மாற்றுவார். என் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். என் கடன் பிரச்சனை நான் நிச்சயமா வெளியே வருவேன். என்னுடைய சோர்வுல இருந்து நான் வெளியே வருவேன். என் துக்கத்துல நான் வெளியே வருவேன். என் இயேசு கிறிஸ்து எனக்கு இது எல்லாவற்றையும் மாற்றி கூட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் செய்வார் என்று நான் அவரை விசுவாசிக்கிறேன். என் தேவைகளுக்கு அவர் போதுமானவர் என்று நீங்க விசுவாசிங்க. நான் சொல்கிறேன், தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். நீங்க சாட்சி சொல்வீங்க, தேவனின் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி போட்டுட்டார். இன்னைக்கு நீங்க தேவனுடைய மகிமையை காண்கிற நாளாக தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதால் God bless you.